ஹலோ, வணக்கம். பேக் டு மை சேனல் வணிகபுரி 360. நல்லாமா இருக்கீங்களா எல்லாரும்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுகையாக வருது. ஓகே, இன்றைக்கி குட்டி ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற போகிறோம். நம்ம சின்ன வயசில் அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க இந்த கதை. அதனால் மறுபடியும் இந்த கதையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு கோணநரி, ஒரு நல்ல நரி. கோணநரி என்ன செய்யுமோன்னா, கோணநரி வந்து கோணத்தனமான விஷயங்கள், கீழ்த்தனமான விஷயங்களை தான் கோணநரி பண்ணும். ஆனால் நல்ல நரி வந்து நல்ல விஷயங்கள் தான் பண்ணும். அப்படி இருக்கும்போது கோணநரி தோட்டத்தில் வந்து வெள்ளரிக்காய் விதை போட்டிருக்கு. நல்ல நரி தோட்டத்துலேயும் வெள்ளரிக்காய் போட்டிருக்காங்க. 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, 2 பேர் தோட்டத்துலேயும் வெள்ளரிக்காய் விளைய வச்சுருக்காங்க. அந்த வெள்ளரிக்காயில் பார்த்திங்கன்னா, நல்ல நரி தோட்டத்தில் வந்து நிறையா வெள்ளரிக்காய் விளைஞ்சிருச்சு. கோணநரி தோட்டத்தில் 2-3 தான் விளைஞ்சிச்சு. கோணநரி என்ன பண்ணுச்சு, நல்ல நரி தோட்டத்தில் ஏறி குதித்து வந்து இருக்கிற வெள்ளரிக்காயெல்லாம் தின்னுட்டு போயிடுறது. நைட்டில் இறங்கி வந்து இருக்கிற வெள்ளரிக்காய் எல்லாத்தையும் தின்னுட்டே போயிட்டு இருந்துச்சு. இதுவும் நல்ல நரி காலையில் வந்து பார்த்தோன்னா, என்னடா வெள்ளரிக்காய் காலமே குறையுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. இது என்னடா இது, எனக்கு வந்த சோதனையா? நான் நல்லா தானே விதையெல்லாம் போட்டேன், எல்லாமே நல்லா தானே காய்ச்சிது, எல்லாத்தையும் நல்லா தானே வளர்ந்துச்சு, காணுமே, யார் பண்ணுற வேலை இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிச்சு. சரி, இதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சுன்னா, வெள்ளரிக்காய் பழத்தில் எல்லாம் வெறும் ஆணி இருக்குல்ல, நீளமான ஆணியை வாங்கி சொருகி வச்சிருச்சு. சொருகி வச்சுட்டு மண்ணிலெல்லாம் சொருகி வச்சிருச்சு. மறுநாள் டெய்லி வந்து திங்கிற மாதிரி குழந்தை என்ன பண்ணாங்க, மறுநாள் வந்து ஏறி குதிச்சிச்சு பாருங்கள். சூத்து ஃபுல்லாக வெறும் ஆணி குத்திடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, வெள்ளரிக்காயை தின்றுருக்காங்க. தின்னும்போது பாய் ஃபுல்லாக வெறும் ஆணியாக குத்திருச்சு. குத்தி ரத்தம் வருது. சரிங்களா? காலையில் வந்து பார்த்தோன்னா, கோணநரி அப்படியே கொல்லையிலே படுத்து கிடக்குது. நல்ல நரி வந்து பார்த்துட்டு, இத்தனை நாளாக என் கொல்லையில் காணா போன வெள்ளரிக்காயெல்லாம் நீ தான் திருடி தின்றுருக்க, அதனால் உனக்குள்ள தண்டனை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தண்டனையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போணுச்சான். அதுக்கப்புறம் கோணநரி வந்து நல்ல நரிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுச்சான். இந்த மாதிரி என்னை மன்னிச்சிரு, நான் இன்னமும் வந்து தவறான புத்தியில் நடக்க மாட்டேன், தவறான சிந்தனைகளை வந்து செய்ய மாட்டேன், தவறான திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டு அது நல்ல நரிக்கிட்ட மன்னிப்பு கேட்கவும், நல்ல நரி என்ன பண்ணிச்சு, தூக்கிட்டு போயிட்டு காப்பாற்றி விட்டுருக்கு. இந்த கதையில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மறந்துட வேணாம். கமெண்ட் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைபரும் பண்ண மாட்டீங்க. ஏன், கதை பிடிக்கலையா? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள், பிடிக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா? நீங்கள் சொல்கிறது கதையை, நான் சொல்கிற கதையை நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, இந்த கதையெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் வந்து சொல்லி கொடுத்தது. நான் தூங்க வைக்கும்போது, சின்ன பிள்ளையா இருக்கும்போது தூங்க வைக்கிறதுக்காக அந்த கதையை சொல்லுவாங்க எங்களுக்கு. அந்த கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, பாய். ரொம்ப அழுகையாக வருது.